தானத்தில் சிறந்தது அன்னதானம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றது அன்னதானம். அந்த அன்னதானத்தை கடந்த 40 வருஷத்துக்கு மேலே ஐயா அவங்க தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய சொந்த செலவில் மக்களுக்கு தினமும் அன்னதானம் செஞ்சுட்டு வராங்க. பசின்னு சொல்லிட்டு எப்போ போனாலும் ஐயா அவங்களுடைய அன்னதான கூடத்தில் சாப்பாடு கிடைக்கும். ஐயா அவர்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஒவ்வொரு விசேஷத்துக்கும், முக்கியமாக ஆன்மீக சம்பந்தமான விழாக்கள் நடக்கிறப்ப எல்லாம் ஐயாவோட அன்னதானம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இந்த விருது விழாவுக்கு ஐயாவை கான்டாக்ட் பண்ணி இந்த விழாவில் ஒரு 100 பேருக்கு மட்டும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சாப்பாடு வேணும்னு சொன்ன உடனே நான் ஊருக்கே அதை மட்டும்தாம்மா செய்கிறேன், உங்களுக்கு செய்யணும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவருக்கான பங்களிப்பை கொடுத்து நமக்கு உதவி இருக்காரு. ஐயா அவங்களுக்கு நம்ம நிறுவனத்தின் சார்பாக இப்போ நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி அன்னதானம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சேவையும் செஞ்சிட்டு இருக்காரு. தன்னுடைய சிறப்பான ஆன்மீக சேவையின் மூலம் மக்கள்கிட்ட அன்பு, அமைதி இவற்றை விதைத்து கொண்டிருக்கும் ஆன்மீக நெறியாளர் நமது அன்பு சகோதரர் திருச்செந்தூர் ஆண்டவர் அன்னதான அறக்கட்டளை நிறுவனர் திரு பி. சின்னத்துரை என்ற ஆண்டவர் அவர்களுக்கு சிறந்த ஆன்மீக சேவையாளர் விருதினை பாராட்டு சான்றிதழை நம்ம நிறுவனத்தின் சார்பாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்களை ஐயா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குறதுக்கு நம்ம தலைமை விருந்தினர் உங்களுக்கு சீனிவாசன் சார் அண்ட் அம்சல் சார் அண்ட் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார், மௌலானாஜி, அவங்களுக்கு சைக்ராஜி, பால்துரை சார் எல்லாருமே கொஞ்சம் மேடைக்கு சாப்பிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கு இந்த அருமையான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. நம்மளுடைய திருச்செந்தூர் அன்னதானத்தினுடைய ஆண்டவன் சுவாமிகள் அவர்கள் ஒரு 40 ஆண்டுகளாக எனக்கு நண்பர். அவருடைய எந்த விதமான நிகழ்ச்சிகள்லையும் எனக்கு ஒரு அழைப்பு வந்துடும். சதுரகிரி மலையிலிருந்து நம்ம உத்தரகோசமங்கை நிறைய அவர் கூட பயணம் பண்ணியிருக்கேன். மிகச்சிறந்த முறையில் அவர் ஒரு ஃபோன் பண்ணினா போகிறோம், உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் அவ்வளோ அருமையாக செய்வாங்க. வேலம்மாள் ட்ரஸ்ட் அங்கே இதில் மதுரையில் இருக்கிற காலேஜில் ஒரு மேனேஜர் ஒரு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி என்ன சிரமப்படுறீங்க என்னதுன்னு. இந்த மாதிரி ஒரு 20 மூடை அரிசி வேண்டியிருக்கணுன்னு ஒரு இதில் உடனே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவருடைய நேர்மைக்கும் அவருடைய தொண்டுக்கும் ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்காக நான் இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன். கூடயே இருந்து பார்த்துருக்கேன். மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சொல்லணும். அக்னி சிறகுங்கிற புத்தகத்தில் படிக்கும்போது இந்தியாவை நேசித்த ஒரு இஸ்லாமியர், பாரதத்தை எப்படி நேசிக்கணுங்கிறத அந்த இஸ்லாமியர்கிட்ட படிக்கணும். அவருக்கு நாசாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வில் பெரிய சயின்டிஸ்ட் வேலையே கிடைக்கிது. அப்போ சொன்னார், நான் இந்திய மக்களுடைய இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில்
நான் படிச்சிருக்கேன், ஒரு சயின்டிஸ்ட் ஆகியிருக்கேன், என்னுடைய உழைப்பு பாரதத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். படித்து அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களோ பார்க்க மாட்டேங்கிறியோ, நான் ஒரு பொறியியல் கல்லூரிலையும் ஆதித்தனார் கல்லூரிலையும் 40 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றுவேன். நான் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய இதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்போது ஒரு நண்பரோட சாயந்தரம் 5:30 மணிக்கு பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பார். கண்ணால் பார்த்துருக்கேன் அப்துல் கலாம். அந்த அப்துல் கலாமை இந்த பேரோட சேர்த்து இப்படி நடத்துறதுல ஒரு பெருமை என்னன்னா, அவர் தன்னுடைய படிப்புக்காக இளமை காலத்தில் சிரமப்பட்டதை சொல்கிறார். அப்போ அப்பா தினமணி ஏஜென்ட்டு, மண்டபம் கேம்ப் வரைக்கும் அந்த காலத்தில் தினமணி பேப்பர் வரும். மண்டபத்திலேருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர் அப்துல் கலாம் அதை எடுத்து வீடு வீடாக போட்டுட்டு தன்னுடைய இளமை காலத்தினுடைய மரைக்காயர் அவங்க அண்ணன் இப்போ சமீபத்தில் கூட அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த மரைக்காயர் ஃபேமிலி அவங்க மருமகன் எல்லாருமா போய் ஜனாதிபதி மாளிகையில் தங்கிட்டு டெல்லியெல்லாம் பார்த்துட்டு திரும்புகிறாங்க. அவங்க தங்கியிருக்கிற செலவு இவர் ஒரு பெரிய ஒன்றும் இல்லை, ஒரு சூட்கேஸோடு உள்ளே போனார். ஜனாதிபதியாக 5 வருஷத்திற்கு பதவியில் இருந்தார். அந்த சூட்கேஸோடு வெளியில் வர்றார். அவங்க தங்கின செலவுகளுக்கு எவ்வளவு கணக்குன்னு பார்த்து அப்படியே சரண்டர் பண்ணி ஒரு பெரிய முன் உதாரணமாக இருந்த ஒரு ஜனாதிபதி. இப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை நேசித்த ஒரு இஸ்லாமியர் பார்க்கவே முடியாது. அவரை கலகம்னா சில பேர் கலாம கலகம்னாங்க. எனக்கு அதெல்லாம் அப்படி சொன்னவங்களெல்லாம் நினைக்கி பார்க்கும் போதெல்லாம் கலாம்னா ஒரு கலகம்னு சொன்னவங்களெல்லாம் எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி இகழ்ந்திருக்காங்க. அவரை சொல்லுறதுக்கு கூட நாக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய பேரில் இயங்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலும் மேலும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு நல்ல சிறப்பாக இருக்கணும். ஆண்டவன் சாமியோட அருளால் செந்திலாண்டவரே அவருக்கு இப்போ எவ்வளவு இடைஞ்சல் பண்ணி அவருக்கு அந்த கோவிலில் அறநிலையத்துறை மூலமாக அவருக்கு போன 3 நாளைக்கு முன்னால் இடைஞ்சல், மேலே வச்சு போடாதீங்க கீழே வச்சு போடுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமா போய் என்னையா ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்கு நீங்களும் செய்ய மாட்டேறீங்க, செய்கிறவங்களையும் இடைஞ்சல் பண்ணுங்கன்னு அவருக்கு அரணாக இருந்து அவருடைய எல்லா விதமான நன்மைகளையும் பங்கு பெற்று அவருக்கு நீங்கள் இன்றைக்கி அவார்டு கொடுத்துட்டு பொருத்தமான நபருக்கு பொருத்தமான இடத்திலிருந்து கிடைச்ச அவார்டு. நான் இதை பெருமையாக சொல்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மேலும் நேரம் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் உடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. ஆமாம், அவங்க அரபிலையோ இதுலேயோ ஒரு பாட்டு பாடினாங்க. நானும் ஒரு தேசபக்தி பாடலை 4 வரி பாடிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புண்ணிய நாடெங்கள் நாடு, இந்த பாரத பழம்பெரும் நாடு, இதன் பெருமையை உலகில் உயர்த்த இணையில்லா தியாகம் செய்வோம், இணையில்லா தியாகம் செய்வோம். இந்த புண்ணிய நாடெங்கள் நாடு, இந்த பாரத பழம்பெரும் நாடு, இதன் பெருமையை உலகில் உயர்த்த இணையில்லா தியாகம் செய்வோம், இணையில்லா தியாகம் செய்வோம். நன்றி.